கொண்டதை பார்த்து கமலாட்சம் மற்றவர்களும் அதிர்ச்சி அடைந்தார்கள். சிவன் கூறியதை கேட்டு தேவி பார்வதி அதிர்ச்சி அடைந்தாள். நாரதரின் பேச்சை கேட்டு கோபமடைந்த இந்திரனின் வாயில் இருந்து மத்சராசுரன் அவதரித்தான். பயாசுரனின் தாக்குதலால் மத்சராசுரன் மயங்கி விழுந்தான். அங்கு தித்தி சுக்ராச்சாரியாரை அழைத்துக் கொண்டிருந்தாள். அசுரகுரு சுக்ராச்சாரியாரே, சீக்கிரம் வாருங்கள், சீக்கிரம் வாருங்கள் அசுரகுரு சுக்ராச்சாரியாரே. பிரம்மதேவனுக்கு சமமான என் அழைப்பை கேட்டு தாங்கள் வரவில்லை என்றால் பிறகு நானே தற்கொலை செய்து கொண்டு என் உயிரை மாய்த்துக் கொள்வேன். நான் தற்கொலை செய்து கொண்ட பாவம் உங்களைத்தான் வந்து சேரும். அப்பொழுது உங்கள் அசுரகுரு பதவி ஆபத்துக்கு வரும். சீக்கிரம் வந்துவிடுங்கள் சுக்ராச்சாரியாரே, இல்லை என்றால் நான் அக்னியை உருவாக்கி அதில் குதித்து மாய்த்துக் கொள்வேன். எச்சரிக்கிறேன் அசுரகுரு, நான் அக்னியில் குதித்து உயிரை விடப் போகிறேன். தாங்கள் வந்து என்னை இப்பொழுது தடுக்கவில்லை என்றால், இந்த சிறையிலிருந்து என்னை அழைத்து செல்லவில்லை என்றால் நான் தற்கொலை செய்து கொண்ட பாவம் உங்களைத்தான் சேரும். சீக்கிரம் வந்துவிடுங்கள். நான் இப்பொழுது அக்னியில் குதிக்கப் போகிறேன். ஹர ஹர மகாதேவா! ஏன் தங்கள் தவத்தை கலைக்கிறீர்கள் கசியப்பரின் மனைவியே? தங்கள் ஆணவமும் ஆத்திரமும் அந்த அக்னியில் பட்டால் அந்த அக்னியே களங்கமாகிவிடும். சுக்ராச்சாரியாரே, என்னை மீண்டும் அவமானப்படுத்தாதீர்கள். இது அசுர இனத்திற்கே அவமானம். அதன் மதிப்பிற்குரிய அசுர மாதா களங்கத்தோடும் அவமானத்தோடும் இந்த சிறையில் உயிரை விடுவது. நீங்கள் அசுரமாதா என்ற ஆணவத்தோடு பேசுகிறீர்கள் திதி. அப்படி அழைத்துக் கொள்ள உங்களுக்கு எந்த அதிகாரமும் இல்லை திதி. சுக்ராச்சாரியாரே, நான் அசுரமாதா இல்லாமல் உங்களுக்கு ஆணையிட்டிருந்தால் பிறகு என் ஆணையை கேட்டவுடன் தாங்களே இங்கு வந்தீர்கள். நீங்கள் ஏன் என் ஆணையை மதிக்க வேண்டும்? இதிலிருந்தே தெரியவில்லையா நான் தான் அசுரமாதா திதி என்று? நான் உங்கள் நன்மைக்காக கூறுகிறேன் திதி. நீங்கள் அழுவதை என்னால் பார்க்க முடியவில்லை. கூறுங்கள், என்ன வேண்டும்? அசுரகுரு, என்னை இந்த சிறையிலிருந்து வெளியே அழைத்து செல்லுங்கள். என்னை கஷ்யப ரிஷியின் பழைய ஆசிரமத்தில் விட்டுவிடுங்கள். நான் அங்கு மகிழ்ச்சியோடு இருப்பேன். ஒருபோதும் முடியாது. எப்பொழுது தாங்கள் அசுரர்களின் தெய்வமான பகவான் சிவனுக்கு ஆராதனை செய்து அசுரமாதா பதவிக்கு மீண்டும் உயர்வை தருகிறீர்களோ அதுவரை தாங்கள் இங்குதான் இருக்க வேண்டும். உலகத்திற்கு சென்றால் தங்கள் வாழ்க்கைக்கே பயங்கர சங்கடம் வந்துவிடும். அந்த கவலை தங்களுக்கு வேண்டாம் அசுரகுரு. எந்த சங்கடத்தையும் தாங்கிக் கொள்ளும் சக்தி திதியிடம் இருக்கிறது. அப்பொழுது இங்கு வரும் சங்கடத்தையும் சமாளியுங்கள். நான் உங்களை பூலோகத்துக்கு அனுப்ப முடியாது. நீங்கள் என் ஆணையை மீறக்கூடாது. நான் உங்கள் ஆணைக்கு கட்டுப்பட மாட்டேன் திதி. தாங்கள் எல்லை மீறும் காரியத்தை செய்யாமல் விடுங்கள். இல்லை என்றால் என் சாபம் உங்களை உருத்தெரியாமலாக்கிவிடும். இதற்கு மேலும் நான் அவமானத்தை தாங்க மாட்டேன். இப்பொழுதே நான் இந்த அக்னியில் குதித்து என் உயிரை போக்கிக் கொள்ளப் போகிறேன். நான் உங்களுக்கு கூறுகிறேன் திதி, பாவம் செய்த இந்த உடலை எரிக்க நினைக்காதீர்கள். பொன் கூட அக்னி பட்டால் புனிதமாகிவிடும். ஆனால் இரும்பு இரும்பாகத்தான் இருக்கும். உங்கள் ஆணவமும் அகங்காரமும் இரும்பை விட மிக கடினமானது. உங்கள் சந்தோஷத்திற்கு வேண்டுமென்றால் நெருப்பில் குதித்து சோதித்து பாருங்கள். இப்பொழுது நான் என்ன செய்வது? இப்பொழுது நான் என்ன செய்வது அசுரகுரு? இந்த சிறைச்சாலையில் கிடந்து வாட வேண்டியதுதானா? இந்த சிறைச்சாலையில் கிடப்பதுதான் அசுரமாதா தன் கௌரவத்தை மீண்டும் பெறுவதற்கான ஒரே ஒரு வழி. உண்மையான சிவ ஆராதனை. என் பேச்சை கேளுங்கள் திதி. இந்த சமயத்தில் இங்கு அமர்ந்து உண்மையான மனதோடு சிவனை வேண்டுங்கள். இல்லை அசுரகுரு, இல்லை. சிவ ஆராதனை செய்ததில் எந்த லாபமும் இல்லை. வரதானம் பெற வேண்டுமானால் சிவ ஆராதனையை தொடர்ந்து செய்ய வேண்டும். ஆனால் சிவன் இதுவரை எங்களுக்கு தரிசனம் தரவும் இல்லை, எந்த லாபமும் இல்லை.
உங்கள் அனைவருக்கும் இதை புரிய வைக்கதான் நான் முயற்சி செய்கிறேன். இந்த சிவன் அசுரர்களின் தெய்வம் அல்ல, அசுரர்களின் எதிரி. இப்பொழுது நீங்களே உண்மையை உணர்ந்த பிறகுதான் பிடிவாதத்தை விடுகிறீர்கள். இதற்கு மேலும் இந்த அசுர எதிரி சுக்கராச்சாரியாரின் பேச்சை கேட்காதீர்கள். உங்கள் பேச்சை மதிக்கிறேன் அசுரமாதா. நான் நிச்சயம் செய்து விட்டேன். என் தந்தை தாரகாசுரனைப் போல் அசுர சிம்மாசனத்தில் உட்காரப் போகிறேன். எங்களை அங்கு அழைத்துச் செல்லுங்கள். எச்சரிக்கிறேன் கமலாக்ஷ். சிவ ஆராதனையையும் ரஜத்புரியையும் விட்டு சென்றால் நீயே உன் அழிவை வரவேற்கிறாய். ஒன்றை செய்தால் மனம் சந்தோஷப்படும் என்றால் அதை செய்வதில் எந்த தவறும் இல்லை சுக்கராச்சாரியாரே. மன சந்தோஷத்திற்காக மரணத்தின் வாயிலுக்கு செல்லாதே. என் அறிவுரையை கேள். தவறு செய்து சிவ ஆராதனையை விட்டு விடாதே. உங்கள் அறிவுரையை கேட்டு கேட்டு என் வாழ்க்கை வீணாகி விரயமாகி விட்டது. என் மனதிற்கு பட்டதை செய்து ஆனந்தப்பட போகிறேன். சொர்க்க சுகத்தை கண்டுவிட்டு விலகி இருக்க விருப்பமில்லை. இப்பொழுது சொர்க்கத்தின் ஆனந்தம் உன் மனதில் படிந்து உன்னை சர்வநாசமாக்கப் போகிறது. நீ துஷ்ட தெய்வங்களின் சூழ்ச்சியில் சிக்கிவிட்டாய். விநாச காலே விபரீத புத்தி. ஓம் நம சிவாய். அசுரமாதா, நீண்ட காலமாக தங்கள் பேச்சை கேட்காமல் தவறு செய்து விட்டேன். அதை சரி செய்து கொள்ள சந்தர்ப்பம் வந்திருக்கிறது. சொர்க்கத்தின் அதிகாரத்தை கைப்பற்றுவது தாரக் மகனின் கடமை. சகோதரன் தாரகாக்ஷ், விதுன்மாலி ஆகியோரை சிவன் பூஜையிலிருந்து அழைத்து மகாசுர சாம்ராஜ்யத்தை நிலைநிறுத்தப் போகிறேன். என்னுடைய ஆசீர்வாதம் தாரக்கின் புத்திரனுக்கு என்றும் உண்டு. சொர்க்கத்தை கைப்பற்றுவதை உன்னை யாரும் தடுக்க முடியாது. நீங்கள் மூவரும் உங்கள் வரம் பெற்ற சக்தியின் மூலம் சொர்க்கத்தின் அதிகாரத்தை கைப்பற்றுங்கள். அசுர எதிரி சிவனே, தாரக்கின் புத்திரன் பிரம்மதேவனின் வரத்தை மட்டும் பெறவில்லை, இப்பொழுதே அகில உலகத்திலும் மகா அசுர சாம்ராஜ்யத்தை அமைக்கப் போகிறான். அதன் பிறகு சராசரம் உன்னுடையது அல்ல, என் காலடியில் விழுந்து கிடக்கும். என் காலடியில். வணங்குகிறேன் தந்தையே. தாங்கள் தியானத்தில் ஆழ்ந்திருப்பீர்கள் என்று எனக்கு தெரியும் தந்தையே. 3 லோகத்தையும் கவனித்துக் கொண்டிருப்பீர்கள். அந்த உபாயத்தை எனக்கு தருவதாக கூறினீர்களே, தயவு செய்து உபாயத்தை கூறுங்களேன். இந்த சமயத்தில் இங்கு யாரும் இல்லை தந்தையே. நான் தனியாகத்தான் இருக்கிறேன். நான் கைலாயத்தில் இருந்து கொண்டு அனைத்து உலகத்தில் நடப்பதையும் எப்படி அறிந்து கொள்ள முடியும்? ஓம் மகாகணேசாய நமः. ஓம் பரம் தேவாய நமः. ஓம் விஸ்வவர்தாய நமः. ஓம் மகாகணேசாய நமः. ஓம் பரம் தேவாய நமः. ஓம் விஸ்வவர்தாய நமः. ஓம் விஸ்வவர்தாய ரிஷி முனிவரே நமः. எனக்கும் தேவராஜன் இந்திரன் கூறியது உண்மைதான் என்று தோன்றுகிறது. மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசரை நோக்கி ஆராதிக்கும் சமயத்தில் மனதில் வேறு எந்த சிந்தனையும் அனுமதிக்க கூடாது பவன்தேவா. நன்மை தீமை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது. இருந்தும் நீண்ட காலமாக ஸ்ரீ மகா கணேசரை ஆராதனை செய்து வருவதை நான் பார்க்கிறேன்.
அவர் நமக்கு கருணை காட்டவே விரும்பவில்லை. பக்தர்களுக்கு கருணை காட்டும் ஸ்ரீ மகாகணேசரின் கருணையில் சந்தேகம் கொள்ளாதே பவன்தேவா. அவர் கருணாமூர்த்தி. அவர் பக்தர்களின் குரலை கேட்காமல் இருக்க மாட்டார். தாயே, நீண்ட காலமாகவே நாம் மூலப்பொருள் ஸ்ரீ மகாகணேசரை அழைத்து வருகிறோம். அவர் நமது குரலை கேட்கவே இல்லையே. நாம் என்ன செய்வது? வர்ணதேவா, சமயம் வருவதற்கு முன் நாம் எவ்வளவு அவசரப்பட்டாலும் நமக்கு எதுவுமே கிடைக்காது. அவர் எப்போது கருணை காட்டுவார் ரிஷி முனிவரே? அவரை அழைத்து அழைத்து நாங்கள் களைத்து போய்விட்டோம். பகவானை அழைத்தால் பக்தன் களைத்து போக மாட்டான். சக்தியும் கருணையும் தான் பெறுவான். இந்திரனை பார்த்து உங்கள் அனைவரின் மனதிலும் நம்பிக்கை இல்லாமல் போய்விட்டது. அதை விட்டுவிட்டு ஸ்ரீ மகாகணேசனின் ஆராதனையில் ஈடுபடுங்கள். இல்லை தேவர்களே, இல்லை. நீங்கள் மகா கணேசரை வணங்க வேண்டிய அவசியம் இல்லை. அவரை பற்றி சிந்திக்க வேண்டிய அவசியமும் இல்லை. அப்படி என்ன அதிசயம் நடந்திருக்கிறது தேவராஜா? அது என்னவென்று தெரிவதற்கு முன் நான் கூற வரும் விஷயத்தை கவனமாக கேளுங்கள். நான் சொர்க்கத்திற்கு பாதுகாப்பான ஏற்பாடை செய்துவிட்டேன். எந்த சுபசக்திக்கும் எந்த அசுரனாலும் தீங்கு விளைவிக்க முடியாது. நாம் சொர்க்கத்தில் மகிழ்ச்சியாக இருப்பதைத்தான் காண முடியும். தேவர்களே, உங்கள் வேண்டுதலை கைவிடுங்கள். என்னோடு சொர்க்கத்திற்கு வாருங்கள். சொர்க்கத்தில் சுகமும் போகமும் நமக்காக காத்திருக்கிறது. இருந்தும் தேவராஜா, சொர்க்கத்தில் பயாசுரன் இருக்கிறான். அதைத்தானே கூற வந்தாய் பவன்தேவா? ஆம் தேவராஜா. தனகுபேரன் சரீரத்தில் வந்த பயாசுரன் என்னுடைய சரீரத்தில் இருந்து வந்த மசுராசுரனின் கோபத்தில் இந்நேரம் அழிந்திருப்பான். மசுராசுரனா? மசுராசுரன். தேவராஜன் இந்திரனின் கோபத்தில் வந்த மசுராசுரன் அதிக சக்தி வாய்ந்த அழிக்கும் ஆற்றலை பெற்ற வீரனவன். அவன் தன் தாக்குதலால் எவ்வளவு பெரிய மலையும் கூட மடுவாக்க கூடியவன். பூமியவே பிளக்கக்கூடியவன். சராசரத்தை அழித்து உருமாற்றக்கூடியவன். அவன் இதுவரை தேவர்களின் பெரிய எதிரியாக விளங்கும் அசுரமாதா திதியையே அழித்திருப்பான். வாருங்கள் தேவர்களே, சொர்க்கத்திற்கு செல்லலாம். நில்லுங்கள் தேவர்களே. மூலப்பொருள் ஸ்ரீ மகாகணேசரின் ஆராதனையை நிறுத்துவது நல்லதல்ல. எப்பொழுது சொர்க்கத்தை வெற்றி பெற்றதாக தெரிகிறதோ அப்பொழுது மகாகணேசருக்கு நன்றி கூறிவிட்டுதான் இங்கிருந்து செல்ல வேண்டும். எதற்காக நன்றி கூற வேண்டும்? நான் மஸ்ராசுரன் என் கோபத்தில் உதித்தவன். அவன் யாருடைய தயவிலும் வரவில்லை. மகனேந்திரா, இந்த சராசரத்தில் எந்த ஒரு காரியம் நடந்தாலும் அது மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசரின் விருப்பத்தினால் தான் நடக்கும். உண்மை இதுதான் தந்தையே. இந்திரனுக்கோ சொர்க்கத்திற்கோ இந்த சராசரத்தில் எது நடந்தாலும் அனைத்திற்கும் நானே காரணம். வாருங்கள் தேவர்களே, அதிக நேரம் இந்த வறட்சியான சூழ்நிலையில் நாம் இருக்க வேண்டாம். சொர்க்கத்தின் சுகபோகங்களை அனுபவிக்க என் மனம் ஏங்கிக் கொண்டிருக்கிறது. வாருங்கள் தேவர்களே. இது நல்லதல்லவே சுவாமி? இந்திரனின் விஷயம் எப்பொழுதுமே அவன் விருப்பப்பட்டது தானே. அதில் வரும் நன்மை தீமைகளுக்கு மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசரிடம் நாம் தான் ஆராதிக்க வேண்டும். ஓம் மகா கணேசாய நம. ஓம் மகா கணேசாய நம. ஓம் மகா கணேசாய நம. ஓம் மகா கணேசாய நம.
ஓம் மகா கணேசாய நம. ஓம் நம சிவாய. ஓம் மகா கணேசாய நம. ஓம் மகா கணேசாய நம. ஓம் மகா கணேசாய நம. அசுர குரு சுக்கராச்சாரியாரே, தாங்கள் என் விருப்பமில்லாமல் சொர்க்கத்திற்குள் வந்து விட்டீர்கள். உங்கள் சக்தியை தவறாக பயன்படுத்தி விட்டீர்கள். சொர்க்கத்தில் நுழைவதற்கு தங்களுக்கு எந்த அதிகாரமும் இல்லை. எங்கெல்லாம் அசுரர்கள் இருக்கிறார்களோ அவர்கள் இருக்குமிடம் சென்று அவர்களை காப்பாற்றுவது என்னுடைய ஜன்மாந்திர கடமை. ஜெய் ஜெய் ஸ்ரீ மகா கணேசா. அசுர குரு சுக்கராச்சாரியாரே, நான் பயாசுரன், இவர் மசுராசுரன். நான் குபேரனிடமும் அவர் இந்திரனிடமிருந்தும் வந்தவர்கள். தங்களுடைய வார்த்தையின்படி பார்த்தால் நாங்கள் இருவரும் அசுரர்கள். அதிலும் நான் அசுரனாக இருந்தும் ஸ்ரீ மகாகணேசரின் பக்தன். இவர் தேவராஜன் இந்திரனின் வாயிலிருந்து வந்ததால் தேவராஜன் பேசாதே, நிறுத்து பயாசுரா. நான் கூறியதை மறந்து விடாதே. நீங்கள் இருவரும் அசுரர்கள். என்னை பொறுத்தவரை இருவரும் ஒன்றுதான். உணர்ச்சிகளின் காரணமாக நீங்கள் இருவரும் வெளிவந்திருக்கிறீர்கள். ஒரு சந்தர்ப்பம் உங்கள் இருவரையும் அசுரர்களாக மாற்றிவிட்டது. நான் உன்னை எச்சரிக்கவே வந்திருக்கிறேன். ஜெய் ஜெய் ஸ்ரீ மகா கணேசா. அசுர குரு சுக்கராச்சாரியாரே, என்னை எச்சரிக்க வேண்டிய அவசியமே இல்லையே. ஏற்கனவே நான் புத்திசாலிதானே. ஸ்ரீ மகாகணேசரின் கருணை எனக்கு எப்பொழுதும் இருக்கிறது. அதனால் எந்த சங்கடமும் வருவதற்கு முன்னால் அவர் என்னை காத்து விடுவார். இதோ பாருங்கள், இந்த மசுராசுரன் கூட எனக்கு சங்கடம் விளைவிக்கத்தான் வந்தான். இப்பொழுது பார்த்தீர்களா இவன் எப்படி கிடைக்கிறான் என்று. ஜெய் ஜெய் ஸ்ரீ மகாகணேசா. அசுரர்களின் ஆராதனைக்குரிய பகவான் சிவனின் மகனானதின் காரணமாக நான் ஸ்ரீ மகா கணேசருக்கு மரியாதை அளிக்கிறேன். ஆனால் அவரை நான் என்றும் வணங்க மாட்டேன். அதுதான் காரணம் அசுரகுரு சுக்கராச்சாரியாரே, அதுதான் காரணம். அதனால் தான் எந்த ஒரு தர்த்தனும் இல்லை அசுரனும் சக்தி வாய்ந்து விளங்க முடியவில்லை. மகா கணேசரின் அருள் இல்லாமல் அனைத்து தர்த்தர்களும் அசுரர்களும் சராசரத்தில் அவ்வப்போது இறந்து போகிறார்கள். பயாசுரா, நான் உன்னோடு வாதம் செய்ய சொர்க்கத்திற்கு வரவில்லை. இதை கூறவே வந்தேன். நீ 3 தாரக் புத்திரர்களையும் சாம்புகி, வராங்கி மற்றும் திதியையும் சொர்க்கத்திற்குள் நுழைய விடாதே. அசுரகுரு சுக்கராச்சாரியாரே, நான் அவர்களை விருந்தாளியாக அழைத்தேன். நான் அவர்களை வரவழைப்பேன். அது என் விருப்பம். ஸ்ரீ கணேசர் எனக்கு வரமளிக்கும் போது அனைவரையும் பந்துவாக பாவிக்க வேண்டும் என்றார். அதை காப்பாற்ற வேண்டியது எனது தர்மம். நீ உன் தர்மத்தை கடைபிடி பயாசுரா. அதேபோல் தாரக் புத்திரர்களையும் அவர்கள் தர்மத்தை கடைபிடிக்கச் சொல். சொர்க்கம் வந்து சென்ற பின் கமலாட்சியின் மனம் மாறிவிட்டது. அவனும் அவன் சகோதரனும் குழம்ப ஆரம்பித்து விட்டார்கள். அப்படி என்றால் நான் அவர்களை அழைக்க கூடாதா அசுரகுரு? அப்படியே செய்துவிடு. எந்த சிவனின் கருணை தாரக் புத்திரர்களை காப்பாற்றப் போகிறதோ தினமும் அந்த சிவ பூஜையை விட்டுவிட்டு மனம் தடுமாறுகிறார்கள். பயாசுரா, நீ அவர்களை சொர்க்கத்திற்குள் நுழைய விட்டால் சிவனின் கோபத்தினால் சொர்க்கத்தை இழக்க நேரிடும். உன்னையும் யாராலும் காப்பாற்ற முடியாது. இந்த சொர்க்கம் சிவனுக்கோ பயாசுரனுக்கோ சொந்தமல்ல. இந்த சொர்க்கம் என் சுவாமி இந்திரனுக்கு. என் கோபம் இப்பொழுது உங்களை உயிரோடு விடாது. ஜெய் ஸ்ரீ மகாகணேசா. உன்னை எச்சரித்து நான் என் கடமையை முடித்து விட்டேன். தாரக் புத்திரர்களை சொர்க்கத்திற்கு வர அனுமதித்தால் உனது வாழ்க்கை கஷ்டத்திற்கு உள்ளாகும். ஓம் நம சிவாய். ஜெய் ஜெய் ஸ்ரீ மகாகணேசா. ஓம் மகாகணேசாய நம. ஓம் மகாகணேசாய நம. இந்த நாள் சொர்க்கத்திற்கே ஓர் இனிய நன்னாள். இன்றைக்கு பிறகு எந்த ஒரு அசுரனும் தானவ், மானவ் இல்லை ராட்சசர்கள் சொர்க்கத்தை பற்றி என்ன கூட பயப்படுவார்கள். இப்பொழுது என் துஷ்டன் அசுரர்களை துண்டு துண்டாக்கி பழி வாங்கியிருப்பான். தேவராஜா, தேவராஜா, நாம் செய்வது சரியா? மசுராசுரன் ஜெயித்தானா என்ற செய்தி நமக்கு தெரிவதற்கு முன் சொர்க்கத்திற்கு நாம் செல்லலாமா? பவன்தேவா, என் பேச்சில் உனக்கு நம்பிக்கை இல்லையா என்ன?
என்னுடைய சேவகன் மஸ்ராசுரன் வீரம் வாய்ந்தவன், அழிக்கும் சக்தியை முழுமையாக பெற்றவன். அவன் மீது சந்தேகப்படுவது என்னை அவமானப்படுத்துவது போலாகும். மஸ்ராசுரா, என்னுடைய ஆணை இல்லாம சொர்க்கத்தை விட்டு எப்படி வந்தாய்? உங்களுடைய ஆணையம் என்னுடைய சக்தியும் சொர்க்கத்தில் செல்லாது. அசுரகுரு சுக்ராச்சாரியர் வந்து அங்கிருந்து என்னை அனுப்பவில்லை என்றால் ஸ்ரீ மகா கணேசரின் பக்தன் பயங்கர அசுரன் பயாசுரன் என்னை அழித்திருப்பான். இனி சொர்க்கத்திற்கு ஒருபோதும் செல்ல மாட்டேன். நாங்கள் சொர்க்கத்திற்கு புறப்பட்டு விட்டோம், பூலோகத்திற்கு திரும்பி செல்ல மாட்டோம். நீயும் எங்களோடு வந்து துஷ்ட பயாசுரனை அழித்து விடு. வரமாட்டேன், ஒருபோதும் வரமாட்டேன். பயசுரன் என்னை விட மிகப்பெரிய பலசாலி, பயங்கரமானவன். அவன் அருகே மீண்டும் சென்று நான் அவமானப்பட விரும்பவில்லை. நீ என்னுடைய சேவகன், என்னுடைய ஆணையை கடைபிடித்து நடப்பது உன் கடமை. என் கோபம் உன்னை எரித்துவிடும். என் ஆணையை மீறி நீ நடந்தால் உன்னை சர்வநாசம் செய்து விடுவேன். நான் சர்வநாசமானால் பரவாயில்லை, ஆனால் அவமானப்பட விரும்பவில்லை. நான் ஒருபோதும் சொர்க்கத்திற்கு வரமாட்டேன். நான் உன்னை சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லாமல் விடமாட்டேன். தாரகாக்ஷ் வந்த பிறகு நாம் சொர்க்கத்தை ஆக்கிரமிக்க வேண்டும். சொர்க்கத்தின் அதிகாரத்தை கைப்பற்றியதும் அனைத்து சராசரத்திலும் அசுர இனத்தின் பெயர் நிலை பெற்றுவிடும். அசுரமாதா, நான் இமாலயம் முழுதும் தேடி தேடி அடைந்து விட்டேன். சகோதரன் தாரகாக்ஸ் இருக்கும் இடத்தை கண்டுபிடிக்க முடியவில்லை. எனக்கு சந்தேகமாக இருக்கிறது. அசுரகுரு சுக்ராச்சாரி தனது சித்து வேலையால் சகோதரன் தாரகாக்ஷை எங்கேயோ மறைத்திருக்கிறார். தாரகாக்ஷ் இல்லாமல் நீங்கள் இருவரும் சொர்க்கத்தை கைப்பற்ற நான் விடப்போவதில்லை. முட்டாள்தனமாக பேசாதே சாம்புகி. அந்த துஷ்டன் பயாசுரனுக்கு முடிவு கட்டுவதற்கு கமலாக்ஷுக்கும் விதின்மாலிக்கும் இருக்கும் வரம் பெற்ற சக்திகளே போதும். இனியும் தாமதப்படுத்த வேண்டாம். நாம் சீக்கிரமே சொர்க்கத்தின் அதிகாரத்தை கைப்பற்றி அசுர எதிரி சுக்ராச்சாரியரை தண்டிக்க வேண்டும். தாரகாக்ஷை கண்டுபிடிக்க வேண்டும். அதுதான் உசித பாசுரமாதா. தாங்கள் கவலையின்றி இருங்கள் தாயே. துஷ்டன் பயாசுரன் நம்மிடம் வந்தால் கன நேரத்தில் அவன் மரணமடைவது நிச்சயம். அப்பொழுது வாருங்கள், சொர்க்கத்தை கைப்பற்றுவோம். வாருங்கள். பயாசுரா, நான் ரஜக்பூரியையும் விதின்மாலி லோக்பூரியையும் விட்டுவிட்டு நாங்கள் சொர்க்கத்துக்கே வந்து விட்டோம். உங்கள் அனைவரையும் சொர்க்கத்திற்கு வரவேற்கிறேன் பந்து. சொர்க்கத்திற்கு விருந்தாளியாக வாருங்கள், தாராளமாக வாருங்கள். நாங்கள் இங்கு விருந்தாளியாக வரவில்லை பயாசுரா. நீதான் விருந்தாளியாக வந்து சொர்க்கத்தில் தங்கி இருக்கிறாய். நான் விருந்தாளி என்றால் நீங்கள் உரிமை கொண்டாடி வருவீர்களா? நீ எப்படி வந்தாய் பயசுரா? அதே போல்தான் நாங்களும். நாங்கள் இங்கு விருந்தாளியாக வரவில்லை, சொர்க்கத்தை கைப்பற்ற வந்திருக்கிறோம். சொர்க்கத்தை கைப்பற்றிய பிறகும் கூட நீங்கள் இங்கு விருந்தாளியாகத்தான் தங்க முடியும். ஏனென்றால் எந்த ஒரு தர்த்தனும் தானவனும் இல்லை அசுரனும் என்றைக்குமே சொர்க்கத்தில் அதிகாரத்தை செலுத்தவே முடியாது. வரம் பெற்ற கமலாக்ஷ், இந்த துஷ்டன் பயாசுரன் நம்மை அவமானப்படுத்தி தவறு செய்கிறான். இவனுக்கு விருந்தாளி என்ற முறையில் கூட இந்த சொர்க்கத்தில் இருக்கும் அதிகாரம் இனி இல்லை. இவனை இங்கிருந்து வெளியே விரட்டிவிடு.
நான் மஸ்ராசூரன் உங்கள் அனைவரையும் சொர்க்கத்தை விட்டு வெளியே அனுப்ப வந்திருக்கிறேன். முட்டாள் மசுராசுரா, ஒருமுறை என்னிடம் தோற்று ஓடிய பிறகும் உனக்கு வெட்கமாக இல்லை? மீண்டும் இங்கு வந்து என் கையால் சாகப் போகிறாயா? வந்து கமலாக்ஷ், நண்பனின் இடத்தில் உரிமை கொண்டாட வந்து யுத்தம் செய்ய வந்து விட்டாயா? உன்னை என் நண்பன் என்று கூறவே அவமானமாக இருக்கிறது. நீ இங்கிருந்து சென்று விட்டால் உன் உயிர் பிழைக்க வாய்ப்பு இருக்கிறது. ஜெய் ஜெய் ஸ்ரீ மகா கணேசா. என்ன பார்க்கிறாய் மசுராசுரா? இந்த அனைத்து துஷ்டர்களும் அனுமதி இல்லாமல் வந்து விட்டார்களே என்றா? இவனை இப்பொழுது இதே இடத்திலே அழித்து விடு. இது என் ஆணை. ஜெய் ஜெய் ஸ்ரீ மகா கணேசா. ஜெய் ஜெய் ஸ்ரீ மகா கணேசா. ஜெய் ஜெய் ஸ்ரீ மகா கணேசா. கமலாக்ஷ், மிதுன் மாலி, நீங்கள் அனைவரும் இங்கு அறியாமல் விருந்தாளியாக வந்து விட்டீர்கள். அதனால் நான் உங்களை காக்க வேண்டியிருக்கிறது. இருந்தும் முன்பு நாம் நட்பாக இருந்ததை எண்ணி உங்கள் அனைவரையும் நிரந்தரமாக உங்கள் திரிபுரத்திற்கே அனுப்பிவிடுகிறேன். நீங்கள் அங்கிருந்து எப்பொழுதும் இங்கு வரக்கூடாது. துஷ்ட பயாசுரா, இந்த சொர்க்கம் எங்களுடையது. நான் உன்னை இங்கு இருக்க விடமாட்டேன். இந்திரா, இது உன்னுடையதாக இருந்தது. இருப்பினும் ஸ்ரீ மகாகணேசரின் கருணையால் இந்த சொர்க்கம் என்னுடையது. உனக்கு உயிர் வாழ விருப்பம் இருந்தால் இங்கிருந்து ஓடிவிடு. இல்லை என்றால் ஸ்ரீ மகா கணேசரின் பக்தரான உன்னை கொல்ல வேண்டி வரும். ஆனால் நீதான் இழக்கப் போகிறாய். யார் இழக்கப் போகிறார் என்ற முடிவை என் வீரத்தின் மூலம் காட்டுகிறேன். ஜெய் ஜெய் ஸ்ரீ மகா கணேசா. 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 जय जय श्री महागणेशा. 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 जय जय श्री महागणेशा.
ஓம் பரம் தேவாய நம. உன் மூடத்தனத்தால் வந்த விளைவை பார்த்தாயா மகனே? இப்பொழுதே மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசரை வணங்குங்கள். அவர் நிச்சயம் உங்களை மன்னிப்பார். ஆம் மகனே, அவர் அவசியம் உன்னை மன்னித்து விடுவார். துஷ்ட கோலை மசுராசுரா, உன்னுடைய கோழைத்தனத்தால் என்னுடைய யோசனை அனைத்தையும் வீணாக்கி விட்டாய். ஸ்ரீ மகா கணேசர் பயாசுரனுக்கு வரத்தை தந்து அவனை வெற்றி பெற செய்து விட்டார். ஆனால் என்னுடைய கோபத்தில் பிறந்த நீ அவனோடு விளையாடி விட்டா வருகிறாய். வெக்கமா இல்லை உனக்கு? நீ உயிரோடு இருக்க தகுதியானவனே இல்லை. ஓய்! மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசா, எங்களை காப்பாற்று. மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசா, எங்களை காப்பாற்றுங்கள். இந்த துஷ்டனிடமிருந்து எங்களை காப்பாற்றுங்கள். இந்த இல்லை துஷ்டன் என்றால் இந்த ஆசிரமத்தை துஷ்டன் நாசம் எல்லாவற்றையும் செய்கிறானே. அழித்து விடுவான். மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசா, எங்களை காப்பாற்றுங்கள். நான் உங்கள் மகா கணேசரையே விட மாட்டேன். அனைத்தையும் நாசமாக்க வந்தவன் தான் நான். மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசா, எங்களை காப்பாற்றுங்கள். எங்களுக்கு தரிசனம் தாருங்கள். மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசா, எங்களை காப்பாற்றுங்கள். தேவேந்திரனின் கோபத்திலிருந்து, கோபம் மற்றும் ஆக்ரோஷத்திலிருந்து வெளிவந்த மக்ஷராசுரா, நான் உன்னை வதம் செய்ய போவதில்லை. உனக்கு ஒரு அவகாசம் தருகிறேன். நீயும் பயாசுரனை போல உன் அசுரத்தனத்தை விட்டுவிட்டு பக்தி மார்க்கத்தில் ஈடுபட்டு விடு. நன்மையான மார்க்கத்தை தேர்ந்தெடுத்து அனைவருக்கும் நன்மை செய்து வா. வாருங்கள் தேவர்களே, ஆசிரமத்தின் நிலைமையை நாம் ஒழுங்குபடுத்துவோம். வாருங்கள் தேவர்களே. வா தேவி.
கஜனனா, கணபதி, நந்தி பிரிங்கி, கணபதி எங்கே? நான் உங்களைத்தான் கேட்கிறேன். கஜானனன் எங்கே? பதில் கூறு நந்தி. மங்களமூர்த்தி எங்கே? பதில் கூறு நந்தி. கோபப்படாதே தேவி பார்வதி. கஜானன் சற்று நேரத்தில் இங்கு வந்து விடுவான். சுவாமி, தாங்கள் கூறுவதை பார்த்தால் புத்திரன் கணேசன் இங்கிருந்து மறைந்து விட்டானா என்ன? ஆனால் எங்கு சென்றான்? எதற்காக சென்றான்? தாங்கள் எங்காவது அனுப்பியிருக்கிறீர்களா? அப்படி அனுப்பியிருந்தால் என்னிடம் கேட்காமல் எதற்காக தாங்கள் அனுப்பி உள்ளீர்கள்? தங்களுக்கே தெரியும், கஜானனன் இல்லாமல் நான் எவ்வளவு வேதனைப்படுவேன் என்று. இது பாருங்கள், நான் அவனுக்காக மோதகம் செய்து வைத்திருக்கிறேன். ஒரே நேரத்தில் இத்தனை கேள்விகள் கேட்டால் எப்படி? ஒவ்வொன்றாக கேட்கக்கூடாதா தேவி? என் பதிலை கேட்டாலும் நீ சந்தோஷப்பட போவதில்லை. அர்த்தம்? அர்த்தம் கணேசன் அனுமதியோடு தான் சென்றிருக்கிறானா? தாங்கள் என்னிடம் அதை கூறவில்லையா? சுவாமி, தாங்கள் தானே என்னிடம் கூறினீர்கள். நான் கூறினேன் தேவி, சமயம் வரும்போது உபாயம் கூறுவதாக. அதனால் கைலாயத்தில் இல்லையென்றால் கூட கௌரிபுத்திரன் கணேசன் கைலாயத்தில் தான் இருப்பான். அந்த சமயம் எப்பொழுது வரும்? ஸ்ரீ மகா கணேசரின் வார்த்தைப்படி அந்த சமயம் வந்து கொண்டிருக்கிறது தேவி. இன்னுமா தங்களுக்கு அந்த ஆணை கிடைக்கவில்லை? இன்னும் அதற்கான அவசியம் வரவில்லை. ஸ்ரீ மகா கணேசரின் பக்தர்களின் குரலை கேட்க மகன் கணேசன் அவ்வப்பொழுது செல்கிறான். வணங்குகிறேன் தாயே, வணங்குகிறேன் தந்தையே. நீங்கள் அழைக்கும் குரல் கேட்டது, அதனால் நான் வேகமாக கைலாயத்திற்கு வந்துவிட்டேன். என்னால் நீங்கள் எந்த காரணம் கொண்டும் கஷ்டப்படக்கூடாது. என்னை மன்னித்து விடுங்கள் தாயே. தந்தையே, நான் மன்னிப்பு கேட்டது வீணாகிவிட்டது. தாங்கள் தான் ஏதாவது செய்ய வேண்டும். மங்களமூர்த்தி, உனது தாயின் கோபம் ஒருபோதும் குறையாது. கைலாயத்தை விட்டு செல்ல மாட்டேன் என்று வாக்கு கூறு. நிச்சயம் செல்ல மாட்டேன். அதுவும் தாயின் அனுமதி இல்லாமல் செல்லவே மாட்டேன். இதை உன் தாயிடம் கூறு. முடியாது, ஒரு பொழுதும் முடியாது. என்னை விட்டு உன்னால் எங்கும் செல்ல முடியாது. ஆணையும் தரமாட்டேன், நீ எங்கும் செல்லவும் முடியாது. மங்களமூர்த்தி, எனக்கு ஸ்ரீ மகா கணேசரின் ஆணை கிடைத்து விட்டது. நான் உனக்கு அந்த உபாயத்தை கூறுகிறேன். அதை வைத்து உன் தாயின் எண்ணத்தை நீ நிறைவேற்று. दुख हरता ये है सुखदाता। श्री गणेश, श्री गणेश, श्री गणेश।